பொதுக்குழுவை கட்டாயம் கூட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியினர் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த மேலும் விவரங்கள். சரவணன் வணக்கம். அதிமுகவில் அடுத்தடுத்து பரபரப்புகள் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் தனியார் நாளிதழ் ஒன்றிற்கு, அதிகாரப்பூர்வமான அதிமுகவினுடைய தனியார் நாளிதழுக்கு விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அந்த பேட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் பல்வேறு கருத்துக்கள் என்பது அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக எங்கள் இயக்கம் அதிமுக தான். கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட 2 பங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கையெழுத்து இயக்கம் நடத்திய நிலையில் அவருடைய பேட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் அதிமுக தான், கட்சியை நாங்கள் உடைக்கிறோம் என்று கூறுவது முற்றிலும் தவறானது. நாங்கள் கட்சியை உடைக்கவே இல்லை, எங்கள் உடம்பில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கட்சி சந்தித்திருக்கக்கூடிய தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் பொதுக்குழுவில் விவாதிக்க வேண்டும். 1 பங்கு உறுப்பினர்கள் கோரினால் கட்சியின் பொதுக்குழுவை கட்டாயம் கூட்ட வேண்டும் என்பது கட்சியின் அடிப்படை விதி. அந்த விதியின்படி மொத்தமுள்ள பொதுக்குழு உறுப்பினர்களில் 2 பங்குக்கு மேல் உறுப்பினர்கள் கட்சியின் பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கையெழுத்திட்டுள்ளனர். இதை ஓரிரு நாட்களில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் அளிப்போம், மேலும் தேர்தல் ஆணையத்திற்கும் வழங்கிவிடுவோம். இது இளைஞர்களின் காலம். அதிமுகவில் அதிக அளவு இளைஞர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த பொதுக்குழுவில் நாங்கள் விவாதிப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 1/5 பகுதியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தால் நிச்சயமாக பொதுக்குழுவை கூட்டியே ஆக வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படும். அந்த வகையில் இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கையெழுத்தினை புதன்கிழமைக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரவணன். ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இவ்வாறாக தெரிவிக்கும் போது அவர்கள் தரப்பில் ஒருவேளை அவசர பொதுக்குழு கூட்டும் பட்சத்தில் அவர்கள் தரப்பில் என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய முடிவு என்ன என்பது குறித்து தான் தற்பொழுது விவாதிக்கப்படும். பொதுவாகவே ஒரு பொதுக்குழு என்று எடுத்துக்கொண்டாலே அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள், அந்த பொதுக்குழு செயற்குழுக்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்ன தீர்மானத்தை முன்வைக்க போகிறார் என்பதெல்லாம் குறித்து தான் விவாதிக்கப்படும். அதே நேரத்தில் பொதுக்குழு பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல பொதுக்குழு உறுப்பினர்களை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு பொதுச் செயலாளர் என்பவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது அதிமுகவினுடைய விதியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கட்சியினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கட்டும் என்று அவர்கள் அதிமுகவினுடைய உட்கட்சி தேர்தலை நடத்தினால் அது மிகப்பெரிய ஒரு சவாலாக எடப்பாடி பழனிசாமிக்கு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் பொதுக்குழுவை கூட்டினால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் தான் அந்த தரப்பினர் பொதுக்குழு வேண்டாம், பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் தற்போது இல்லை, டிசம்பரில் தான் பொதுக்குழு நடத்த வேண்டிய தேவை என்பது இருக்கிறது, அதனால் டிசம்பரில் பார்த்துக் கொள்ளலாம், தற்பொழுது கட்சி சிறப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பாக இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கூறுவதற்கான காரணமும் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது 1/5 பங்கினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.